மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்டர்நேஷனல் CBSE ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கூல். பைத்தியமாடா நீ? கொலைகேஸ்ல 2 பேரும் ஜெயிலுக்கு போகணும். ஆனா வந்து she claims to be everybody's செல்லம். ஆமா. சோ நாங்க இப்ப பசங்கலாம் சும்மா சொல்லுவா இந்த மாதிரி யாரு தாத்தா பாட்டியோட ஃபர்ஸ்ட் ஃபேவரட் யாரு அப்படின்பா. நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் கிரேட். ஃபர்ஸ்ட் எப்போதுமே எந்த ஜெனரேஷன் இருந்தாலும் நான் தான், அதுக்கப்புறம் தான் நீங்க எல்லாரும் அப்படின்னு சொல்றது என்னோட பழக்கம். அப்பா முன்னாடி போய் அழ ஆரம்பிச்சிருவா. முதல்ல அழ ஆரம்பிச்சிருவா. என்ன சீனே யாருக்கும் தெரியாது. ஃபர்ஸ்ட் அழ ஆரம்பிச்சா அந்த சீனை போட்டுடுவாளா, அதனால அப்பா வந்து நம்பிடுவார். பாவம் இவன் வந்து அழனாலும் என்ன பண்ணீங்க, யார் கல்பனா என்ன பண்ணீங்க அப்படின்பாரு. அப்பா எப்பவுமே சொல்லிட்டு இருக்கிறது தான் அது. எனக்கு 3 பொண்ணுங்க, 3 மாப்பிள்ள, 3 பேரன், 3 பேத்தி. அப்பா மாதிரி சொல்லுவா. சொன்னேன்னா கிளியரா சொன்னா எவ்வளவு கிளியரா சொல்லிருக்கலாம். எப்படி கன்ஃபியூஸ் பண்ண பாத்தீங்களா? அப்பா எப்படி சொல்லுவாருன்னு நான் அப்படியே சொன்னேன். பட் பார்த்தா வந்து உமா அப்படின்னு கூப்பிட்டாருன்னா ஃபர்ஸ்ட் திங் நாங்க 3 பேருமே சின்ன வயசுல என்ன பண்ணுவோம்னா வீட்டை கிளீன் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். பிகாஸ் அப்பா வந்து he doesn't like clutter. யார் வந்து அப்பாவோட ரொம்ப க்ளோஸ், அம்மாவோட யார் ரொம்ப க்ளோஸ்? க்ளோஸ் as in க்ளோஸ்னு சொல்ல முடியாது. செல்லம்னு வேணா சொல்லலாம். she claims to be அப்பா செல்லம். ஆனா வந்து she claims to be everybody's செல்லம். ஆமா. ஆனா அது வந்து நம்ம டினை கூட பண்ண முடியாது. அவளே அதை கிளைம் பண்ணிட்டு அவ வின் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. நான் எங்க இந்த பசங்க மொத்தம் நாங்க வீட்டுல வந்து 6 கிராண்ட் கிட்ஸ்ல. சோ நாங்க இப்ப பசங்கலாம் சும்மா சொல்லுவா இந்த மாதிரி யாரு தாத்தா பாட்டியோட ஃபர்ஸ்ட் ஃபேவரட் யாரு அப்படின்பா. நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் கிரேட். ஃபர்ஸ்ட் எப்போதுமே எந்த ஜெனரேஷன் இருந்தாலும் நான் தான், அதுக்கப்புறம் தான் நீங்க எல்லாரும் அப்படின்னு சொல்றது என்னோட பழக்கம். அண்ட் இவங்களை விட்டுட்டு இப்ப அவங்க கூட கூட போட்டி போட போயாச்சு. சோ வந்து அப்பா ஃபர்ஸ்ட் நான் தான், அப்புறம் தான் யாரா இருந்தாலும். அவர் வந்து இவகிட்ட ஒரு இது இருந்தது என்னன்னா, நாங்க சின்ன வயசுல அந்த வளர டைம்ல எல்லாம் வந்து ஏதோ ஒரு தப்பு இவ பண்ணிட்டாலுமே என்ன பண்ணுவானா, முதல்ல போய் எங்கேயாவது அப்பா கிட்ட போய் நாங்க போட்டு கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு அப்பா முன்னாடி போய் அழ ஆரம்பிச்சிருவா. முதல்ல அழ ஆரம்பிச்சிருவா. என்ன சீனே யாருக்கும் தெரியாது. ஃபர்ஸ்ட் அழ ஆரம்பிச்சா அந்த சீனை போட்டுடுவாளா, அதனால அப்பா வந்து நம்பிடுவார். பாவம் இவன் வந்து அழனாலும் என்ன பண்ணீங்க, யார் கல்பனா என்ன பண்ணீங்க அப்படின்பாரு. ஆமா, அதுல ஒரு இந்த கியூ வேற இருக்கு எனக்கு. என்னன்னா அப்பா வந்து குழந்தைய என்ன பண்ணேன்னா விச் மீன்ஸ் அப்பா ஆல்ரெடி இறங்கியாச்சு. அப்பா வந்து இனிமே he doesn't care யார் என்ன சொன்னாலும் அப்படின்னு அந்த குழந்தைன்னு வார்த்தை வந்துட்டுன்னா ஐ எம் வெரி ஹாப்பி. ஓகே அப்பா இஸ் ஆன் மை சைட் அப்படின்னு ஆயிடும். சோ இதுல என்ன கொடுமைன்னா இதையும் நாங்க பாத்திருக்கோம். அடுத்து இவ பசங்க கிட்ட ஸ்ட்ரிக்டா இருக்குமோ நாங்க சொன்னோம், ஏய் எல்லாம் அடுக்குமா, அந்த பசங்க எல்லாம் டிசிப்ளினா தான் இருக்கு, இவங்க கிட்ட போய் இதெல்லாம் சொல்றீங்க அப்படின்னா. See one thing, it's very personal, but அப்பா எல்லாரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணாரு அந்த விஷயத்துல. லைக் வந்து don't want to go to வந்து நானே சேடா எடுத்துட்டு போக வேண்டாம்னு நினைக்கிறேன். ஆனாலும் just will cover it very high level. அப்பா அந்த கடைசி டைம்ல கூட அவ அம்மா said லாவ்யா ஒரு ஃபேமிலி எமர்ஜென்சிக்கு தான் இந்தியாவுக்கு வந்திருந்தா. ஸோ அதனால அவளால வர முடியல. லைக் வந்து உடனே எங்க வீட்டுக்கு வர முடியல பிகாஸ் அதை அட்டென்ட் பண்ண வேண்டியிருந்தது. அப்போ வந்து அது we didn't know it was going to happen. ஆனா ஒரு 2 days முன்னாடி வரைக்கும் லாவண்யா வரணும் he was saying that. அவ வந்து அதுக்கப்புறம் all 3 of us were there. So anything you take it is very equal. அதுல வந்து என்னன்னா நான் தான் வந்து கொஞ்சம் கரெஸ்பாண்ட் பண்ண கொஞ்சம் லேட் பண்ணுவேன், கொஞ்சம் டைனி பிட் கொஞ்சம் இல்ல, அவ வந்து அண்டர்ஸ்டேட்மெண்ட் அது. ஸோ ஆனாலும் அப்பா அதுக்கு என்ன பண்ணுவாரு, ஃபோன் பண்ணி நான் ஆஃபீஸ்ல இருந்தானா, ஏன்னா எனக்கு ஒரு 3 o'clock அப்படி இருக்கும்போது 2 AM 4 AM இருக்கும் இல்லையா இந்தியா டைம்ல. எனக்கு ஃபோன் பண்ணி அந்த டைத்துல ஃபோன் பண்ணி வந்து எனக்கு மெசேஜ் விட்டு திட்டுவார். ஏய் அவங்க 2 பேரும் ஏற்கனவே பார்சல் வந்துடுச்சு, இது வந்து ஏற்கனவே அவங்க சாப்பிட்டாச்சு, இதெல்லாம் நீ இன்னும் ஆபீஸ்ல உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மெசேஜ் இட்டு வரப்பா. இல்ல அது மட்டும் இல்ல, ஆக்சுவலி வந்து அவரோடதுல இப்ப இந்த நிறைய அந்த நடுவுல இன்டர்வியூஸ்ல நிறைய கொடுத்திருக்காரு. இந்த சோசியல் மீடியா இந்த யூடியூப்ல நிறைய சேனல்ஸ்க்கு கொடுத்திருக்காரு இல்லையா. அவர் வந்து அதை வந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த லிங்க் எங்களுக்கு ஷேர் பண்ணுவாரு, பாரு அப்படின்னு சொல்லி அனுப்புவாரு. நாங்க எப்ப வரும்னு வெயிட் பண்ணி நாங்க பார்ப்போம். இன்ஃபேக்ட் நானும் அப்படிதான், இவ்வளவு அப்படிதான். இவளுக்கு வந்து லிங்க் அனுப்பிச்சிட்டு அப்பாவே ஒரு 4 நாள் கழிச்சு பாத்தியா இல்லையான்னு கேட்பாரு. அதுக்கப்புறம் பிஸி லேடி அவங்க. at least that's how she pretends. பட் வந்து அவ புருஷனை கேட்டாதான் தெரியும் பிஸியா இல்லையான்னு. ஆமா, அப்ப வந்து பாத்தியா இல்லையான்னு. அப்ப பாவம் அவரோட பாத்துட்டு எவ்வளவு பேர் அவருக்கு போன் பண்ணிருப்பாரு. ஆனா பாத்தியான்னு அவர் போன் பண்ணது இவளுக்கு அதான். பட் இவங்க 2 பேரும் என்ன பத்தி ஒண்ணு சொன்னாங்க. ஆனா இவங்க 2 பேரை பத்தி ஒண்ணு சொல்லணும்னா, இப்ப அப்பாவோட குவாலிட்டிஸ்ல நிச்சயமா அப்பாவோட குவாலிட்டிஸ்ல எங்க 3 பேருக்கும் ஏதாவது ஒண்ணு வந்திருக்கும். அம்மாவோட குவாலிட்டிஸ்ல ஆமா ஆமா. ஆனா எங்க 3 பேருக்குமே அம்மா கிட்ட வராத ஒரு குவாலிட்டி வந்து அம்மா மாதிரி அமைதியா நாங்க 3 பேரும் கிடையவே கிடையாது.
அதை நானே சொல்லலாம்னு நினைச்சேன். சரி என் கெஸ்ட் ஆயிட்டீங்கன்றதுனால. சோ வந்து என்னன்னா அப்பாவோட குவாலிட்டிஸ்ல இவங்க 2 பேருக்கு என்ன வந்திருக்குங்கிறத நானே யோசிச்சேன். சரி யார் யாருக்கு என்ன வந்திருக்கு நான் யோசிச்சிருக்கேன், எப்பயுமே யோசிப்பேன். இவளுக்கு வந்து ஒண்ணு வந்திருக்கு என்னன்னா ரொம்ப அப்பா மாதிரி வெரி வெரி ஆர்கனைஸ்ட். எந்த இடத்துலயும் வந்து ப்ராப்பரா இதை வந்து இப்படிதான் ப்ராப்பரா இது பிளான் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி அழகா கரெக்டா அது பண்ணிடுவா. இந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் வச்சுட்டு ஒரு கேஆஸ் போட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது. இவ வெரி ஆர்கனைஸ் லைக் அப்பா. ஈவன் அவளோட ஒரு இதை பார்த்தா கூட ஒரு ஜஸ்ட் வீட்டுல ஒரு டிரா திறந்தா கூட பார்த்தோன்னா எல்லாம் அழகா வந்து ஆர்கனைஸா இருக்கும். அது அப்பா கிட்ட இருந்து அது வந்திருக்கு நினைக்கிறேன். அப்பாவோட இமெயில் பாக்ஸ் கூட பாத்தீங்கன்னா அழகா வச்சிருப்பாரு. இதுல இது எதுன்னு தனித்தனியா ஃபோல்டர் போட்டு எல்லாம் வச்சிருப்பாரு. அதுல யாராவது இது பண்ணிட்டாங்கன்னா கம்ப்யூட்டர்லயா இருக்கட்டும் எல்லாமே அவ்வளவு அழகா வச்சிருப்பாரு. சோ அதனால அந்த மாதிரி அந்த குவாலிட்டி இவளுக்கு கல்பனாக்கு வந்து அப்பா கிட்ட இருந்து வந்திருக்கு. இவகிட்ட என்ன குழந்தைகள் மட்டும் அந்த ஓசிடி உனக்கு ப்ராப்ளமான்னு சொல்லி என்ன எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு இருப்பாங்க. பட் ஆனா இது வந்து அப்பா கிட்ட வந்தது. அப்பா கிட்ட என்ன குவாலிட்டி வந்திருக்குன்னா இவளுக்கு வந்து எங்கேயுமே யாருமே வந்து அந்த ஸ்டார்டிங் ட்ரபிளே கிடையாது. சங்கீதாக்கு எங்க போனாலும் ஒரு புதுசா நம்ம ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸை பார்க்கும்போது கூட இவளுக்கு வந்து நெக்ஸ்ட் அந்த 1 மினிட்குள்ளேயே வந்து அப்படியே பேச ஆரம்பிச்சிருவா. அவங்களோட அப்படியே மிங்கிள் ஆயிடுவா. அப்படியே அவங்களை அட்ராக்ட் பண்ணி நல்லா பேச ஆரம்பிச்சிருவா. எனக்கெல்லாம் வந்து அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour ஆகும். முதல்ல வந்து ஃபீல்டு எப்படி இருக்கு பார்ப்பேன், பிச்சு பார்ப்பேன், இந்த பால் அடிக்கலாமா போலாமான்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே அவுட் ஆயிட்டு வெளில வந்துருவேன். அந்த மாதிரி ஆயிடும். ஸ்டாப்பிக்கும் ட்ரபிள். அவளை யாராவது ஒரு செகண்ட் நிறுத்தி நாங்க நடுவுல பேசணும்டி அப்படின்னு அவகிட்ட. இவங்க 2 பேரும் பாராடுறாங்க நினைக்கவே நெக்ஸ்ட் செகண்ட் கீழே இறக்கிடுவாங்க. இன்னும் லாவண்யா போடல, தூக்கி வச்சிருக்கோம், வெயிட் பண்ணுங்க. அந்த கரெக்டா டைம் வச்சு அவளை கீழே போட போற மாதிரி. இல்ல நான் அதுக்கு இடம் தர போறது இல்ல. அதுக்குள்ள நான் இன்டர்வியூ முடிச்சுட்டு கிளம்பிடுறேன். மேமோட அந்த இது அப்படியே இருக்கட்டும். பாவம். நீங்க ஏதாவது அவங்களுக்கு என்ன குவாலிட்டி வந்திருக்குன்னு ஏதாவது நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? நான் இந்த பால போட்டதே என்னோட ஏதாவது வரும்னு இவங்க சொல்றதுக்காக தான் நான் போட்டேன். எப்படி நான் அதை புரிஞ்சுக்கிட்டு நான் எப்படி டக்குன்னு எடுத்தேன். அவங்களுக்கு கோட்டா ஓவர். நாங்க நிறைய போதுமா? ஓகே. இல்ல ஆனா அப்பா இந்த விஷயங்களை வந்து அவ பாக்குறது வந்து டெஃபினெட்லி வந்து அப்பா கிட்ட இருந்து அவளுக்கு வந்து திங்க் பண்றது சிலது வந்து வேற ஆங்கிள் இருந்து திங்க் பண்றது அந்த மாதிரி. அதுவும் அப்பா வந்து டெஃபினெட்லி ஐ மீன் ஆல் டேட்ஸ் ஆர் லைக் தட். அப்பா வந்து வெரி ப்ரொடெக்டிவ் டேட். ஒரு விஷயத்துக்கு நாங்க வந்து ஏதோ எங்கேயோ போறோம் இதுன்னா நாங்க வந்து ஓகே இது சேஃபா இருக்கும் அப்படின்னு நினைச்சுப்போம். பட் லாவண்யா வேற ஆங்கிள் இருந்தெல்லாம் யோசிச்சு இது சேஃபான விஷயமா, சேஃபா தான் பண்றேளா அப்படின்னு வந்து லாவண்யா சொல்லுவா. ஸோ எங்க ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் லாவண்யா வந்து ஒரு சேஃப்டி ஆஸ்பெக்ட QC பண்ணிட்டா ஓகே பண்ணிட்டானா இட் இஸ் வெரி அந்த இடம் வந்து ப்ராப்ளமே இல்லைன்னு அர்த்தம். கோவிட் டைம்ல வந்து கிட்ஸ் ஹேட் அ டர்ம் ஹியர். இங்க எங்க 6 பசங்க இருக்கு இல்லையா, இஸ் இட் லாவண்யா பெரியமா அப்ரூவ்? லைக் எல்லாருக்குமே 2 கிட்ஸா? அதுவும் அப்படியே தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறோம். அது ஒரு இது என்னன்னா வந்து அப்பா எப்பவுமே சொல்லிட்டு இருக்கிறது தான் அது. எனக்கு 3 பொண்ணுங்க, 3 மாப்பிள்ளை, 3 பேரன், 3 பேத்தி. ஸோ 6 கிராண்ட் சில்ட்ரன், 3 பாய்ஸ் 3 கேர்ள்ஸ். ஸோ இவளுக்கு 2 பாய்ஸ் 2 கேர்ள்ஸ், எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். ஸோ ஓகே ஓகே ஓகே. சூப்பர். அப்பா மாதிரி சொல்லுவா சொன்னேன்னா கிளியரா சொல்லு. நம்ம எவ்வளவு கிளியரா சொல்லிருக்கலாம், எப்படி கன்ஃபியூஸ் பண்ண பாத்தீங்களா? அப்பா எப்படி சொல்லுவாருன்னு நான் அப்படியே சொன்னேன். பட் பார்த்தா வந்து நீங்க ஒருத்தருக்கு எவ்வளவு பசங்கன்னு கேட்டிருக்கீங்க. சோ எனக்கு 2. ஆமா அதான் அப்படிதான் நான் கேட்டேன். டக்குனு இவங்க சொன்னதும் ஐயோ யாரோ ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகல போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன். ஆனா எல்லாரும் கல்யாணம் ஆன மாதிரியும் பேசுறாங்களே. ஒரு வெரி கன்ஃபியூஷன். ரொம்ப தூரத்துல இருக்கீங்க இல்லையா, பக்கத்துல இருந்தா ஓகே, ரொம்ப US வரைக்கும் போயிட்டீங்க, அதனால அதை புரிஞ்சுக்க முடியல. சில விஷயம்லாம் எல்லாருமே they learn from their parents and everything, right? ஸோ அப்படி இருக்கும்போது அப்பா கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு குவாலிட்டி வந்து நாங்க இது பண்ணும்போது நம்ம பீரோலாம் வச்சிருப்போம் முன்னால. இப்பதான் யாரும் வீட்டுல பீரோ இருக்க மாதிரி தெரியல. ஆஃபீஸ் ரூம்ல ஒரு பீரோ வச்சிருப்பார். நீங்க போய் அப்பா சொல்லுவார் அந்த ரூம்ல போய் ஷெல்ஃப்ல இருந்து அதை எடுத்துட்டு வான்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அப்படிதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா. அந்த ஷெல்ஃப்ல செகண்ட் ஷெல்ஃப்ல 3rd ஃபைல் ப்ளூ கலர்ல இருக்கும். அதுக்குள்ள 5th பேஜ்ல இது இருக்கும், அதை எடுத்துட்டு வா அப்படிம்பாரு. அவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இவ தப்பா எடுத்துன்னு வருவா, அது வேற விஷயம். அப்ப எந்த பீரோ சொன்னீங்க அப்படின்னு கேட்கணும்ல. போய் எது சொன்னீங்க அது கேட்போம்ல. நம்ம வேற பீரோல 2nd ஃப்ளோர்ல போயிட்டு வேற ஒரு ப்ளூ கலர் ஃபைல தேடிட்டு இருப்போம். அந்த விஷயம் வந்து ரொம்ப ஆர்கனைஸ் இருந்தாரு. சோ அதுல ஒன்னு ஆட் பண்ணலாம். என்னன்னா அப்பாவோட ஆபீஸ் டேபிள் இருக்கு இல்லையா, அம்மா வந்து அந்த ஆபீஸ் டேபிள வந்து மிஸ் பண்ணவே விட மாட்டாங்க. நம்ம எடுத்தோம்னு சொன்னா அப்பா வந்து OCD சொல்ல முடியாது, இருந்தாலும் வந்து அப்பா கொஞ்சம் வந்து ஆர்கனைஸ்டா இருக்கணும்னு. இந்த இடத்துல பேப்பர் வெயிட் இருக்கணும், இந்த இடத்துல கிளிப் இருக்கணும், இந்த இடத்துல பேப்பர் இருக்கணும், அந்த இடத்துல போன் இருக்கணும்னு.
அத வந்து கொஞ்சம் நான் வந்து அப்படி இப்படி முறியடிப்பேன். அங்க போனான்னா லெஃப்ட்ல இருந்து ரைட்ல வைப்பேன், ரைட்ல இருந்து லெஃப்ட்ல வைப்பேன். நான் கொஞ்சம். ஆனா இந்த 6 பசங்களும் 2019ல வந்து இந்தியாக்கு வந்து நாங்க எல்லாரும் சேர்ந்து வந்திருந்தோம் ஒரு ஃபேமிலி இதுக்காக. அப்ப வந்து என்னன்னா தே ஜஸ்ட் மிஸ்யூஸ்ட்ன்னு தான் சொல்லலாம் அந்த ரூம. ஐ அம் ஷூர் அப்ப என்னன்னா நாங்க வந்து ஒரு எரிமலை எப்பொழுது வெடிக்கும்னு வெயிட் பண்ணோம். ஆனா அப்பா அங்கே வந்து நீங்க இன்னும் 10 நாள்ல கிளம்பிடுறீங்களா, அதனால பரவாயில்ல. ஆனா ஐ மீன் வெரி லைட்டர் நோட்ல அப்பா சொல்லுவாரு அம்மா கிட்ட, உமா இவாள்லாம் ஏமா சேர்த்து கூப்பிடுற, என்னால இந்த இவ பண்ற டார்ச்சர் தாங்க முடியல. ஏன்னா அப்பா டேபிள் அண்ட் அப்பா ஆபீஸ் ரூம் இஸ் லைக் ஒரு டிவைன் ஸ்பேஸ் மாதிரி அப்பா வச்சுட்டு இருப்பாரு. ஆனா இவங்களுக்கு ஒரே பொழுதுபோக்கு அங்க லேப்டாப்லயோ இல்லாட்டி அந்த கம்ப்யூட்டர் இதை பார்த்துட்டு இருக்கிறதா. சோ ஒருத்தர் ஒரு இடத்துல, அதுவும் வேற இந்த மாதிரி காலை இதுல வச்சுட்டு அந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு இருப்பா. எங்க அப்பா தான் சொல்லுவாங்க எப்படி இப்படி பண்ணிருக்கேன் அப்படின்பா. சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி இருக்கு இந்த இடம் அப்படின்னு அப்பா சொல்லுவாரு. அதுல வந்து இவ பையன் இருக்கான் இல்லையா, ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் ஒருத்தர் இருக்கான் அர்ஜுன்னு. அப்பா வந்து நாட் ஸ்ட்ரிக்ட் டேட் அட் ஆல். நிறைய விஷயம் வாஸ் வெரி லீனியன்ட். ஆனா வந்து ஒபீடியன்ஸ் வைஸ் வந்து கைண்ட் ஆஃப் எல்லா பேரண்டிங்கும் இருக்க மாதிரி தான், கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட். அதுல ஒரு வாட்டி வந்து டிவி சேனல்ல இருந்து வந்து நான் வந்து வெக்கேஷன் போயிருந்தேன். அப்போ இவ வந்து இந்தியால இருந்தா பக்கத்து வீட்டுல. சோ அவன் ஒரு கேரக்டர். அந்த 2வது பையனுக்கு இப்போ ப்ராபப்லி வாஸ் 5 இல்லையா. சோ அப்ப என்னன்னா என் பொண்ணுக்கு வந்து 4. ஓகே. சோ நாங்க வந்து இவங்க 2 பேரும் நிறைய சேர்ந்து விளையாடினாங்க. அவ வந்து அழகா அப்பாவோட வந்த செக்லயோ அப்பாவுக்கு செக் புக்ல இவங்க 2 பேரும் எழுதி பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க. அவங்க பேரை செக் புக்ல இவங்க பேரை போட்டு எழுதி வச்சிருக்காங்க 2 பேரும். அதுல திறமைசாலி என்னன்னு சொன்னா, அவன் வந்து எல்லாத்துலயும் என் பொண்ணோட பேரை எழுதி வச்சுட்டான் ஃபுல்லாவே. சோ இப்ப யாரு எழுதின மாதிரி இருக்கும். அப்ப என்ன சொன்னா, ஃபர்ஸ்ட் வெளியில வந்தாரு, இதெல்லாம் பார்த்தாரு, கூப்பிட்டாரு. அவன் அப்படின்னு கத்தினாரு. அப்பவே தெரியும் வந்து 2 பேர் சேர்ந்து தப்பு பண்ணாங்கன்னு. மாடிக்கு போனா வந்து செக் எல்லா செக்லயும் சைன் பண்ணி வச்சிருந்தாங்க. வந்தோடனே எங்க அப்பா என்ன கேட்டானா, நீ எப்ப கிளம்புற அப்படின்னு. சோ அந்த மாதிரி அதனால அவர் வந்து முன்னாடி எவ்வளவோ ஸ்ட்ரிக்டா இருந்திருக்காரு. இப்ப அவரால் என்ன பண்ண முடியல அப்படின்னு பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அவர் குழந்தைங்க திட்டி அடிச்சுலாம் ஒண்ணுமே பண்ண மாட்டல. அவர் வந்து நீ எப்பதாம்மா கிளம்புற, அப்ப இன்னொரு 10 நாள் இருக்குப்பா. சரி எல்லாத்தையும் போன் வந்தாலே எல்லாம் வராங்கடி, எல்லாத்தையும் எடுத்து மேல வச்சிரு, கொஞ்சம் எதையுமே எடுக்கிற இடத்துல வச்சிடாது அப்படின்ற மாதிரி ஒரு பதட்டு நிலையிலே வந்து அப்பா வச்சிருந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு டெரரா வச்சிருக்காங்க. சின்ன வயசுல நீங்க குழந்தைங்களா இருக்கும்போது எப்படி ஷூட்டிங் ஸ்பாட் போன எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் இருக்கா? யாரெல்லாம் மீட் பண்ணிருக்கீங்க? ஐ திங்க் வந்து ஷூட்டிங் ஸ்பாட் ரொம்ப எல்லாம் போனது இல்ல. பட் சம்மர் வெக்கேஷன்லாம் இருக்குல்ல, அப்ப வந்து ஏதாவது ஷூட்டிங் இருந்ததுன்னா அப்ப வந்து நாங்க வந்து எங்களோட வெக்கேஷனையும் ஒரு மாதிரி கம்பைன் பண்ணி அப்படி போயிருக்கோம். சோ அந்த மாதிரி இருக்கு. அண்ட் அப்பாக்கு வந்து எப்படின்னா வந்து எதுவுமே வந்து அந்த கூட்டமா பண்றதுதான் பிடிக்கும். சோ நாங்க 5 பேர்ல ஹோல் ஃபேமிலியே வந்து இருக்கும். சோ நாங்க தனியா ஒரு ஷூட்டிங் ரூம் மாதிரி எங்க ஃபேமிலி அங்க வந்து இருக்கும். சோ அந்த மாதிரிலாம் தான் நாங்க போயிருந்திருக்கோம். அண்ட் அந்த மாதிரி யாரு ஆக்டர்ஸ்னா ஐ மீன் நிறைய பேர் அந்த டைம்ல எல்லாம் பாத்துட்டோம். இன்ஃபேக்ட் வந்து வீட்டுக்கு சில பேர் வந்தவங்க எல்லாம் இருக்காங்க. சோ அந்த மாதிரி எல்லாம் வந்து விஜயகாந்த் சார், அப்புறம் வந்து இவங்க அந்த புதிய சகாப்தம்னு அப்ப படம் எடுத்திருந்தாங்க. சோ அவங்க எல்லாம் வந்து அம்பிகா மேம் அவங்க எல்லாம் வந்து வீட்டுக்கே வந்திருக்காங்க. ஏன்னா எங்களோட அபார்ட்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் டேக்கு இவங்க எல்லாம் கூப்பிட்டாங்க பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு. நாங்க முன்னாடி வீடு வரதுக்கு முன்னாடி அபார்ட்மெண்ட்ல எல்லாம் இருந்திருந்திருக்கோம். அப்ப வந்து அந்த இடத்துல ஸ்போர்ட்ஸ் டே எல்லாம் வைப்போமா, அதுல வந்து இந்த மாதிரி அப்பா செலிபிரிட்டிஸ் ஆயிடுச்சுன்னு வருவார். அப்புறம் வந்து ஸ்கூலுக்கு அப்பா வந்திருக்காரு. பட் ஸ்கூலுக்கு வந்து நிறைய சீஃப் கெஸ்டா வரதுக்கெல்லாம் அப்பா வந்து ஹி ஹஸ் டன். சோ அப்ப வந்து நேச்சுரலி வந்து எங்க கெத்து வேற, நாங்க ஆஹா அப்பா இதெல்லாம் பண்ணிட்டால. இவ ரொம்ப கெத்த யூஸ் பண்ண மாட்டா. பட் நாங்க 2 பேரும் ஆஹா அப்படி அந்த ஒரு இதை காட்டுவோம் நாங்க 2 பேரும். ஒரு சில இதுக்கு போனதெல்லாம் நாங்க வந்து மூணார் அதான் அவ சொன்ன மாதிரி இந்த சம்மர் வெக்கேஷன் அவரோட ஷூட்டிங் இதையும் ஸ்கெடியூல் இதையும் எங்களோட சம்மர் வெக்கேஷன் இதையும் வந்து சேர்த்து பிளான் பண்ணுவார். ஸோ டியூரிங் த டே எல்லாம் வந்து ஷூட்டிங்ல பிஸியா இருந்தாலும் ஈவினிங் வந்து ரூம்ல வந்துட்டு எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றது. பேலன்ஸ் வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வெரி குட். ஏதாவது நீங்க கேட்டிருக்கீங்களா இந்த செலிபிரிட்டி மீட் பண்ணணும், ஒரு கூட்டிட்டு போங்க போட்டோ எடுக்கணும் அப்படி சொல்லி ஏதாவது அந்த மாதிரி கொஞ்சம் நீங்க கேட்டிருக்கீங்களா? கேட்டதே இல்ல. ஆனா வந்து நாங்க மீட் பண்ணணும்னு முன்னாடி கேட்டது இல்ல. பட் எங்க கல்யாணத்துக்கு எல்லாமே வந்து எல்லாருமே வந்ததுனால எங்களுக்கு வந்து அது எல்லாரையுமே பாக்குற ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. சோ ஆனா அதுக்கு முன்னாடி நாங்க கேட்டதே இல்லை. ஆக்சுவலி கேட்டது இல்லை.
சூப்பர். ஓகே. இப்போ வந்து எங்க எல்லாருக்குமே இன்னைக்கு வரைக்கும் சம்சாரம் அது மின்சாரம் அப்படின்னா, இன்னைக்கு கூட வந்து அத பார்க்கும்போது அது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அண்ட் கோதாவரி அப்படின்னு வந்து அது காதுல இன்னமும் வந்து எங்க எல்லாருக்குமே கேட்டுக்கிட்டே தான் இருக்கு. ஸோ வீட்ல எப்போவாவது சார் அந்த மாதிரி மேம வந்து கோதாவரி அப்படின்னு கூப்பிட்டா, ஓகே வீட்டுக்குள்ள கோடு வரப்போகுது அப்படின்ற மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்திருக்கா? அந்த மாதிரி சம்பவங்கள்னு என்னால வந்து அப்படி சொல்ல முடியாது. பட் வந்து அப்பா வந்து மூச்சுக்கு 300 தடவை உமா அப்படின்பா. ஆனா அந்த உமாவுல வந்து என்ன டோன் ஒரு என்ன சவுண்ட் வருது இல்ல, அதுக்கு ஏத்த மாதிரி நாங்க வந்து we will react. அதுவும் சில டைம் எப்படின்னா அப்பா வந்து உமா அப்படின்னு கூப்பிட்டுட்டாருன்னா ஃபர்ஸ்ட் திங் நாங்க 3 பேருமே சின்ன வயசுல என்ன பண்ணுவோம்னா வீட்டை கிளீன் அப் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். பிகாஸ் அப்பா வந்து he doesn't like clutter. சோ அப்பாவுக்கு வந்து அந்த உமான்னு கத்தினோன்னா ஃபர்ஸ்ட் திங்கே அவளோட அந்த ஸ்பேஸை வந்து கிளீன் பண்ணிட்டு அப்புறம் வந்து இந்த லிவிங் ரூம் எல்லாத்தையும் அப்படியே கிளீன் பண்ணி வச்சுப்போம். அவ்வளவுதானே தவிர்த்து. அண்ட் அப்பா வந்து கோபப்படுவார் அப்படின்னா கூட ஒன் திங் தட் ஐ ஹேவ் டு சே இஸ் எவ்வளவு சீக்கிரம் கோவம் வருமோ அவ்வளவு சீக்கிரம் அது இறங்கும் ஃபர்ஸ்ட் விஷயம். அண்ட் அப்பா கோவப்பட்டாலும் few things வந்து டெஃபினெட்லி என்னன்னா ஜெனுவன்லி அப்பாவோட சைடு அது தப்பு இருந்ததுன்னா அது யாராக இருந்தாலும் சாரி கேட்கறதுக்கு ஹெசிடேட் பண்ண மாட்டா. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இஸ் எவ்வளவு கோபமா இருந்தாலும் இஃப் ஹி ஹேஸ் டு லிசன், இந்த இடத்துல இவளோட சைடு என்ன அப்படின்னு நம்ம வந்து லிசன் பண்ணணும்னா அதை டெஃபினெட்லி லிசன் பண்ணுவா. அந்த லிசனிங் அப்பா வந்து அவ்வளோ பேசினாலும் அந்த லிசனிங் ஸ்கில்ங்கிறது ஒண்ணு இருக்கு தெரியுமா? அது வந்து இட்ஸ் லைக் நம்ம வந்து ஓகே யாரோ பேசிட்டு இருக்கிறச்ச நெக்ஸ்ட் என்ன நம்ம சொல்லலாம் அவர் வந்து அந்த மாதிரி யோசிப்போம். நோ, அப்பா வந்து ஹி வில் லிசன். ஐ திங்க் அந்த அரட்டை அரங்கத்துல நீங்க எல்லாருமே பார்த்துட்டு இருந்திருக்கலாம். நிறைய விஷயங்கள் வந்து அப்பா வந்து சொல்லுவார்ல, அதெல்லாமே வந்து சம்திங் தட் ஹி லிசன் and then he retains and கரெக்டான இடத்துல வந்து he will use refer the பண்ணுவார்ல. so அது is like an amazing skill. அது வந்து that's one thing I definitely have to mention. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்டர்நேஷனல் CBSE ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கூல். பைத்தியமாடா நீ? கொலைகேஸ்ல 2 பேரும் ஜெயிலுக்கு போகணும்.